திண்டுக்கல் சிறுமலையில் பனிமூட்டத்தால் மலைச்சரிவில் பேருந்து கவிழ்ந்த விபத்தில் 15க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இது தொடர்பாக கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சங்கர். தற்போது இந்த விபத்து என்பது பனிமூட்டத்தால் ஏற்பட்டிருக்கிறது. காயமடைந்தவர்கள் எங்கு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க? அந்த பகுதியில் போக்குவரத்து ஏதேனும் பாதிக்கப்பட்டிருக்கிறதா? விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல் பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் அருகே உள்ளது சிறுமலை மலைப்பகுதி. இந்த மலைப்பகுதியில் ஏறத்தாழ 10,000க்கும் மேற்பட்ட விவசாய பெருமக்கள் அங்கு வசித்து வருகின்றனர். இந்த பகுதி மக்கள் திண்டுக்கல்லில் இருந்து மேலே செல்ல வேண்டுமானால் அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் குறிப்பிட்ட கால நேரங்களில் மட்டும் இயக்கப்பட்டு வருகிறது. இன்று காலை 5:15 மணி அளவிற்கு ஓட்டுநர் விஜயகுமார், நடத்துனர் சேகர் ஆகியோர் இருவர்களும் சேர்ந்து அரசு பேருந்தானது இயக்கப்பட்டுள்ளது. இந்த சிறுமலை வனப்பகுதியில் மொத்தம் 18 கொண்டை ஊசி வளைவுகள் இருக்கின்றது. இந்த கொண்டை ஊசி வளைவுகள் செல்லும் பொழுது இந்த சிறுமலை வனப்பகுதியில் அதிக பனிமூட்டம் மற்றும் சாரல் மழை காரணமாக சாலைகள் முற்றிலும் தெரியாத வண்ணம் இருந்ததனால் இங்கு விபத்துக்கு உண்டானது. இந்த விபத்தில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் உட்பட அந்த பகுதியைச் சேர்ந்த பழனி அம்மாள், கார்த்தி, அந்தோணி உள்ளிட்ட 16 பேர்கள் விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தானது சிறுமலை பகுதிகளில் கடும் பனி மூட்டம் மற்றும் சாரல் மழை காலமாக நடந்திருக்கு. இந்த சாரல் மழையில் ஓட்டுநரின் சாமர்த்தியத்தினால் இந்த விபத்து பெரும் அளவில் நடக்கக்கூடியது தவிர்க்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று பார்த்தோம்னா இந்த திருமலை மொத்தம் 18 கொண்டை ஊசி வளைவுகள் உள்ளன. இந்த 18 கொண்டை ஊசி வளைவுகள் அந்த ஊர் எல்லையான அண்ணா நகருக்கு முன்பாக உள்ள சிறிய பள்ளத்தில் சாலைகள் தெரியாமல் விழுந்ததினால் இந்த விபத்துகள் பெரிய அளவில் நடைபெறாமல் இருந்திருக்கு. இதுவே இந்த 18 கொண்டை ஊசி வளைவுகள் நடுப்பாதையில் இந்த விபத்துகள் ஏற்பட்டிருந்தால் இன்று பெரிய விபத்துகள் உள்ளாக்கப்பட்டிருக்கும். தற்பொழுது ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் ஊர் பொது பயணிகள் பயணித்த காயமடைந்த பயணிகள் அனைவரும் திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு மேல் சிகிச்சைக்காண்டி மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு வருகிறது. பாலவேல். நன்றி சங்கர், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.